கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது நேத்து பிஜேயினுடைய பாதி பச்சை பொய்கள பார்த்தோம். இன்னைக்கு பிஜேயினுடைய மீதி பச்சை பொய்கள நம்ம பார்க்க போறோம். நேத்து பார்த்தது மாரியே பயங்கரமா பச்சை பொய்கள அடிச்சு விட்டுருக்காப்புல. இத பார்க்கும் பொழுதே இந்த மனுஷனுடைய மனச அப்படியே பிசாசானவன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வருது. ஏன்னு கேட்டா, சொல்றது எல்லாமே பச்சை பொய், ஒன்றும் தெரியாம ஒரு சோசியல் மீடியாவில் 4 பேர் பார்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிறிஸ்தவங்க கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பற்றி சொன்னால் பார்க்கத்தான் செய்வாங்க. பார்ப்பாங்களே, நம்மளை கீழ்த்தரமாக நினைப்பாங்களே, ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் பச்சை பொய்யாச்சே, அவங்க உண்மையை அவங்க சொல்லிவிடுவாங்களே அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் இந்த ஜீவா டுடே அப்படிங்கிற அவர் பாவம் அந்த மனுஷன் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ அதனால இந்த வீடியோவில் எப்படிப்பட்ட பச்சை பொய்களை கீழ்த்தரமாக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நேராக வீடியோவுக்கு போவோம். ஐயா சொல்லுங்கய்யா, மீதி பச்சை பொய்களை அடிச்சு விடுங்கய்யா, நாங்களாம் நல்லா சிரிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த உலகப் போரில் வந்து அதான் அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. எல்லாம் நல்லா கேளுங்க. சொல்லுங்கய்யா. அந்த ஹிட்லர் மூலமாக இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அழித்து கொல்லப்பட்ட பிறகு இப்போ பிரிட்டிஷ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள கொண்டாந்து உலகம் பூரா இந்த யூதர்கள்லாம் இங்கே வாங்க, உங்களுடைய கடந்த காலத்து பூமியில் உங்களை குடியமர்த்துறோன்னு கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க. பாவம் பிஜேபிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்முடைய சொந்த நாட்டையே நம்ம இழந்துட்டு இப்போ தவிக்கிறோமே, இனிமேல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்போ தான் அந்த யூதர்களுக்கு புத்தி வருது. வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி நம்முடைய சொந்த நாட்டுக்கு நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு. அப்போ திரும்பி வராங்க. அப்போ எப்படி வராங்க அப்படின்னா, ஜயோனிசம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பித்து உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதில் காசு கொடுத்து போய் இடத்த வாங்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தில். அப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்தால் அங்கே பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டை. அப்போ அந்த பாலஸ்தீனத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னா, அரேபியர்கள், பாலஸ்தீனியர்கள் கிடையாது. ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட குரூப்பு அங்கே இல்லை. எதனால அப்படி பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிறவங்க அங்கே கிடையாது அப்படின்னா, ரோமர்கள் 1ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேல் மேல வச்ச வன்மத்தினால அவங்களையெல்லாம் அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிச்ச பிறகு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு இவங்க அந்த இஸ்ரவேலர்களுடைய பரம எதிரியாகிய பாலஸ்தைன் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு நல்லா தெரியும் பாலஸ்தைன் அப்படிங்கிறது இஸ்ரவேலருடைய பரம எதிரி அப்படின்னு. அந்த நேரத்தில் பாலஸ்தீனியர்கள்லாம் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் தாவீதின் காலத்திலேயே அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ யூதர்கள் மேலே வச்ச வன்மத்தினால வெறுப்புனால தான் இந்த ரோமர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு பாலஸ்தீனம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. 1948 வரைக்கும் அங்கே இருந்தவங்க யாருன்னா அரேபியர்கள். ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனியர்கள்னு ஒரு சாராரே அங்கே கிடையாது. ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனன்னு ஒரு நாடு இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பாலஸ்தீனத்து நாட்டுக்கு ஜனாதிபதி, முதலமைச்சர், பிரதம மந்திரி, சட்டம், அட்லீஸ்ட் பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம், அந்த பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு உணவாவது இருக்கும். இது பாலஸ்தீனத்து நாட்டுடைய ஒரு உணவு, இது பாலஸ்தீனத்தினுடைய கலாச்சாரம், இப்படி தான் இவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. இல்லை பாலஸ்தீனத்துக்கு ஒரு மொழி இருந்துச்சா, அதுவும் கிடையாது. என்கிட்ட பாலஸ்தீனம் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பேசுனதெல்லாம் அரேபி. அப்போ அரேபியர்கள் தான் அந்த நாட்டில் இருந்தாங்க. அதனால தான் வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, 1930 1940 வரைக்கும் அங்கே அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் பயங்கரமான டென்ஷன். எதுக்கு டென்ஷன் வருது அப்படின்னா, உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அரேபியர்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பிரிட்டன்காரனை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா நீ உன் பாட்டுக்கு உலகம் முழுவதும் இருக்கிற இவங்களெல்லாம் கொண்டு வந்து வர வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ பிரிட்டன்காரன் என்ன செஞ்சான் அப்படின்னா, லிமிட்டட் ஜூயிஷ் இமிகிரேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அப்போ யூதர்களுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் அப்போ பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் சியோனிசம்லாம் என்ன செஞ்சாங்கன்னா போய் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா, உலகம் முழுது பாதி பேர் தான் வந்திருக்கோம், இன்னும் பாதி பேர் இருக்காங்க. அப்போ நீ என்னடா திடீர்னு லிமிட்டட் பண்ணிட்டீங்கன்னா என்னையா செய்கிறது அப்படின்னு இந்த சியோனிசமில் உள்ளவங்களாம் பிரிட்டிஷ்காரனோட போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிஜே சொல்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரன் வாங்க வாங்க வாங்க, வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி நான் உங்களுக்கு சேர்க்குறேன் அப்படிலாம் இருந்தாலும் சொல்லலை. அவங்க சொல்ல கிடையாது. சரி சொல்லுங்க. முன்னாடி 47 இஸ்ரேல கொண்டு வந்து பண்றாங்க. அது மோசஸ் கதையெல்லாம் சொல்லிதான் பழைய ஏற்பாடு அதன் அடிப்படையில் உங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும், பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன தெரியும் யூதர்களுடைய வரலாறு? அப்ப அங்க முஸ்லிம்ஸ் வந்துட்டாங்க. அங்க பாலஸ்தீனது பாலஸ்தீன் அது பாலஸ்தீனமா? அது ரோமே வச்ச பேரு. பாலஸ்தீன் நாடாக இருக்கிறது. பாலஸ்தீனம் ஒரு நாடு. பாலஸ்தீன நாடா அது சும்மா பேருக்கு தான் இருந்தது. ஆனால் பாலஸ்தீனத்தில் ஒரு கொடியும் கிடையாது, பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு உணவும் கிடையாது, பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு மொழியும் கிடையாது. ஆனால் அதை நாடுன்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீன நாடாமா? சரி, நாட்டுக்கு பேரே பாலஸ்தீன் தான். அந்த
அந்த நாட்டுக்கு பேர் பாலஸ்தீனம் ரோமே வச்சான். பாலஸ்தீனம் எங்க இருந்துச்சுன்னா, இந்தியா எப்படி பிரிட்டன் கையில இருந்துச்சோ பாலஸ்தீனம் இருந்துச்சு. இப்படி பிரிட்டன் கையில உலகம்லாம் இருந்துச்சுல, அது மாதிரி பிரிட்டன் கையில தான் பாலஸ்தீனம் பாலஸ்தீனம் இருந்துச்சு. அவனுடைய ஆட்சியில் அங்கதான் ஜெருசலம் இருக்கு. அங்கதான் ஜெருசலம் இருக்குது. பாலஸ்தீனத்துல தான் இல்லையா, இஸ்ரேல்ல தான் ஜெருசலேம் இருந்தது. ஆனா இவங்க தான் பேரை இஸ்ரேல் பேரை பாலஸ்தீனம்னு வச்சுட்டாங்க. அப்ப பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து என்ன செய்யறான்னு கேட்டாம, யூதர்களை அடைக்கல விரட்டி விட்டான், கொடுமைப்படுத்துறான். நீங்க உங்க இடத்த கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த மக்கள் தங்கள் இடத்தை யூதர்களுக்கு விற்கிறாங்க. அவங்க விற்கிறாங்க அப்படின்னு இல்லை, சாதாரணமாக விற்கல, வர்த்தகத்துக்கு மேலே விலை கொடுத்து. ஒரு சென்ட் 1 லட்சம்னா இவங்க 2 லட்சம் ரூபா. அப்போ அரேபியர்களுடைய கேவலமான ஒரு புத்தி என்னன்னா, அந்த நேரத்தில் இதாண்டா சமயம்னு சொல்லி வர்த்தகத்துக்கு மேலே இந்த அரேபியர்கள் விலைக்கு விற்கிறாங்க யூதர்கள்கிட்ட. ஆனால் இந்த புண்ணியவன் என்ன சொல்றாப்புல, வாசலில் கொஞ்சம் விற்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொண்டாந்து குடியமர்த்தினாங்க. 47 குடியமர்த்தி யூதர்களை கொஞ்சம் அங்கங்கே அவனு நாதி இல்லாமல் இருந்தான்ல, ஹிட்லரால் வந்து நசுக்கப்பட்ட பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பரிதாபப்பட்டு நம்ம சகோதர சமுதாயம் நினைஞ்சாங்கன்னா, சகோதர சமுதாயமா. அப்போ அந்த நேரத்தில் இருந்த அரேபியர்கள்லாம் ஐயோ பாவம் நசுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சகோதர சமுதாயம் வந்து அப்படின்னு சும்மா இடம் கொடுத்த மாதிரி சொல்றாப்புல பாருங்க, பச்சை போய் சொல்லுவாங்க. அவனை வந்து உள்ள வந்து அனுமதிச்சாங்க. சும்மா இடம் அவன் எதுக்கு அனுமதிக்கணும்? கண்ட்ரோலே பிரிட்டிஷ்காரன், அந்த நாட்டுக்கு அதிபதியே பிரிட்டிஷ்காரன், இவன் என்ன அனுமதிக்கணும்? அனுமதிச்சாங்களாம். வாங்க வாங்க, நான் ஏன்னு கேட்டேன், இவன் நீயே இருக்கிறதே அவனுடைய கண்ட்ரோலில் தான், அவன் தான் உன்னை வச்சிருக்கான். கொடுத்தாங்க. அவங்களுடைய இடங்களை விற்றாங்க. விற்று வாங்கின பிறகு ஒரு கணிசமாக வந்த பிறகு பிரிட்டன் என்ன செய்யறான்னு கேட்டால், அவங்களுடைய தனி நாடுன்னு அதை அறிவிக்கிறான். பிரிட்டனில் வந்து தனி நாட்டில் அறிவிக்கலை. ஏன்னு கேட்டால் அப்போவே பிரிட்டனுக்கும் யூதர்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை உண்டாகுது. ஏன்னு கேட்டால் பிரிட்டன்காரர் ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டான், லிமிட்டட் ஜீவிஸ் இமிகிரேஷன். பிரிட்டன் லிமிட்டட் ஜீவிஸ் இமிகிரேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். யாருடைய அழுத்தத்தில்? அரேபியர்களுடைய அழுத்தத்தில். அவங்களுக்குன்னு ஒரு பலஸ்தீன ஒரு பகுதியை பிரித்து இஸ்ரேல் ஒரு நாடு அப்போ தான் உருவாக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் 14 நூற்றாண்டா எங்கே இருந்தான்? இவங்க இருக்கவே இல்லையா? வேணான்னு விட்டுட்டு போன பிறகு நீங்கள் ஒரு ஊரில் பிறந்தீங்க, ஊரே எனக்கு வேணான்னு விட்டுட்டு போயிட்டீங்க. அப்படித்தான் அவன் யூதன் வந்து எந்த ஊரே எனக்கு வேணாம் விட்டுட்டு போயிட்டானா. துரத்தி அடிக்கப்பட்டாங்க, துரத்தி அடிக்கணும் உலகத்துக்கே தெரியுமே, எதுக்கு பச்சை போய் சொல்லிக்கிட்டு இருக்க? 1000 வருஷத்துக்கு பிறகு உங்கள் சந்ததியில் வந்துட்டு எங்கள் கொள்ளு பாட்டம் இருந்த வீடுன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்கிற மாட்டாங்க. அவன் விலைக்கு இல்லை வாங்கினான், அவன் விலைக்கு வாங்கின வீட்டை தானே அவன் தான் வீடுன்னு சொல்கிறான். ஏங்க என்ன இப்போ இவருக்கு பேச தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. வேணான்னு போயிட்டியப்பா, வாக்களிச்ச பூமியில் நீ இருக்கலையே அப்படின்னு அவங்க சொல்ல கிடையாது, அவங்களுக்கே தெரியாது. வாக்களிச்சப்பட்ட பிரகாரம் உனக்கு தந்தாச்சு, நீ இருந்ததை பாதுகாக்கணும். நீ பாதுகாத்து இருந்தால் உன்ட்ட இருந்துகிட்டு இருக்கும். ஆமாம், பாதுகாக்கலையோ வாக்களிக்கப்பட்ட பூமின்னு பேச இயலாது. வாக்களிக்கப்பட்ட பூமியை விட்டுட்டு இவங்க போனாங்க, உசுரை கொடுத்து இருக்க வேண்டியதானே. ஓடி ஓடி போயிடுறாங்க, அவங்க தங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, இருந்து கொண்ட சின்ன குட்டியாக இஸ்ரேலை உண்டாக்குறாங்க. இஸ்ரேலை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலஸ்தீனுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு பிரிக்கிற நேரத்தில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, இவங்க வாங்குறாங்க, இடத்தையெல்லாம் வாங்குறாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்களாம். 10% தான். அப்புறம் எதுக்கு வர்த்தகத்துக்கு மேலே விலை கொடுத்து வாங்கினாங்க? வரலாறு என்ன அப்படின்னா, அந்த இருந்த அரேபியர்கள் இவங்களுக்கு வர்த்தகத்துக்கு மேலே விற்றுருக்குறாங்க இடத்தையெல்லாம். யூதேதை வாங்கியிருக்கேன்னு கேட்டால் தன்னுடைய நாடு, இதுக்கு முன்னுடைய மூதாதைகளோட இடம், அவன் இன்னும் வர்த்தகத்துக்கு மேலே 4 மடங்கு கூட விலை கொடுத்து வாங்குவான். இதாண்டா சமயம் அப்படின்னு அந்த அரேபியர்கள் அதையெல்லாம் விற்றுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னமோ போர் செஞ்சு எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுறது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பான்? விடுவாங்களா அப்போ இருந்த அரேபியர்கள்? இன்னைக்கு இந்த பாலஸ்தீன் மொத்த நாட்டில் வந்து 60% இஸ்ரேல் ஆயிடுச்சு. இந்த காசாவையும் மேற்கு கரையும் எடுத்துட்டாண்டா 80,000. அப்போ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து குடியமர் 80 போகுதுல 100 போகுது. அதான் வேதவசனத்தினுடைய தீர்க்க தரிசனம் 100 போகுது. அதான் விஷயம். இவங்க பகுதியெல்லாம் விரட்டி விட்டு யூதர்களை கொண்டாந்து அந்த இடத்துல குடியமர்த்துவது, சண்டை உண்டாக்குறது, அவன் பயந்து வேற பக்கம் ஓடுறது, கொடுமைக்கு மேலே கொடுமை. அதனால தான் ஹமாஸ் எல்லாம் உருவாகுறாங்க. பார்த்தீங்க எப்படி ஹமாஸ் உருவாகுறாங்க அப்படிங்கிறத இப்போ சொல்கிறாப்புல. கடைசியில் இவரே வந்து மனசாட்சி இல்லாமல் ஒரு பொய் சொல்லுவாப்புல. கேளுங்க, ஹமாஸ் எப்படி உருவாகுறாங்களான்னா, ஏதோ இப்போ யூதர்கள் வந்து விரட்டி அடித்த மாதிரி அந்த பாலஸ்தீனத்தில் இருந்த அரேபியர்களை கொடுமைப்படுத்தின மாதிரி. 2023 வரைக்கும் யூதன் தான் காசாவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருக்கான், எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கான். இவங்க என்னடானா கொடுமைப்படுத்தினாங்க. அதாவது யூதர்களை அப்படி கொடூரர்களாக காமிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாப்புல. அப்போ எங்கள் நாட்டில் வந்து உள்ள நுழைஞ்சி உனக்கு வந்து அங்கீகரித்தோம். நீ என்ன அங்கீகாரம் கொடுக்கணும்? நீயே பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் இருக்கிற, நீ என்ன அங்கீகாரம் கொடுக்கறது? உலக நாடுகள்லாம் என்ன செய்யலைன்னா, இதை ஒரு நாடு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேலை ஒரு நாடுங்கிறாங்க,
பார்த்துங்க எப்படி பச்சை போய் சொல்கிறான்னு. உலக நாடுகள்லாம் இதை அதாவது பாலஸ்தீனம் அப்படிங்கிறத நாடை அங்கீகரிக்க மாட்டிக்கிறாங்களாம். இஸ்ரேவேலை நாடை அங்கீகரிக்கிறாங்களாம். இங்கே சொல்கிறது பொய்ய பாருங்க. பாலஸ்தீன் ஒரு நாடு இருந்துச்சுல, பிரிக்கும் போது பாலஸ்தீன் ஒரு நாடு, இஸ்ரேல் ஒரு நாடு. இஸ்ரேல் மட்டும் தான் சொல்றாங்க அவங்க. இஸ்ரேல் மட்டும் பிரிச்சு விட்டாங்க. இது வந்து அந்தரத்தில் விட்டாங்க. இப்போ வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. அது 1947 யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது என்ன செஞ்சாங்க, ஒரு பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரனுக்கும் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு, இனிமேல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 1947 இவங்க ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. பிரிட்டன்காரன் ப்ரொப்போஸ் பண்ணல. பிரிட்டன்காரன் அவன் நான் நாட்டை விட்டு போகிறேன்டா அப்படின்னு தான் இருக்கிறான். ஆனால் யூஎன் நாடுகள்லாம் சேர்ந்து டிவைடு பண்ண பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிரிக்க சொல்கிறாங்க. ஒரு ஜூவிஷ் ஸ்டேட்டாகவும் ஒரு அரபு ஸ்டேட்டாகவும் ஆக்கணும் அப்படின்னு அந்த யுனைடெட் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. ஆனால் யூதர்கள் அதை அங்கீகரித்தாங்க, இந்த அரேபியர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது, இந்த தேசம் இது பாலஸ்தீனம் தான், இது இஸ்ரேல் தேசம். ஏன்னு கேட்டால் ஈரான்காரனும் எகிப்து லெபனானுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவங்க வேத வசனத்துடைய தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, தன்னுடைய நாட்டுக்கு. அதுவும் வர்த்தகத்துக்கு மேலே விலை கொடுத்து வாங்கியிருக்கும் போதே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா இந்த பாலைவனத்தை வர்த்தகத்துக்கு மேலே விலை கொடுத்து வாங்குறாங்களே அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இஸ்ரேல்காரன் சொல்லும் பொழுது எங்கள் வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் நாங்கள் வந்திருக்கோம்னு தெரிஞ்ச உடனே ஈரானுக்கு அப்போ தான் கண்ணு திறக்குது. ஐயோ இனிமேல் இப்போ வந்து இந்த இஸ்ரேல் பிறந்துட்டா அதுக்கடுத்து நம்ம கண்மணி நாயத்தினுடைய காரியங்கள்லாம் பொய்யா போயிருமே அப்படின்னு. அப்போ தான் ஈரான்காரன் முத வன்மத்தில் ஈரானு, லெபனானு, எகிப்து, சிரியா இவங்க எல்லாம் மொத்தமாக சேர்றாங்க. சேர்ந்து அப்போ அந்த பாலஸ்தீனத்தில் இருந்த அரேபியர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா தூண்டி விடுறாங்க, இது ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால அரேபியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. எதை, அதாவது உலக நாடுகள் யுனைடெட் நேஷன்ஸ்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இவங்ககிட்ட கொண்டு வராங்க. ஜிவி ஸ்டேட்டு அரேபி ஸ்டேட்டாக பாதி இருக்கலாம். அப்படி இருந்திருந்தா இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த பாலஸ்தீனியர்கள்னு சொல்லப்படுகிற இந்த அரேபியர்கள் இதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் பிரிட்டன்காரன் சொல்லிட்டான், நான் போகிறேன் 1948 நான் முழுவதுமாக இந்த நாட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்போ யூதர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, தன்னுடைய நாட்டையே விலைக்கு வாங்கினாங்க. விலைக்கு வாங்கி அதையும் பாதியாக அரேபியர்கள் பாதியாக இவங்க பாதியாக இருக்கணும்னு சரி யூஎனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பாலஸ்தீனியர்கள்னு சொல்லப்படுகிற இந்த அரேபியர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த பிஜே என்ன சொல்கிறாப்புல பார்த்தீங்களா, இஸ்ரேல்னு தேசம் தான் கொடுப்பாங்களாம், பாலஸ்தீனம்னு கொடுக்க மாட்டாங்களாம். உலக நாடுகளே ஏற்றுக்கலையாம். இன்னும் சொல்லுங்கய்யா. டூ ஸ்டேட் கொள்கை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டு நாடு தான் அது, ரெண்டு நாடு கொள்கை. நான் அது அமெரிக்காவும் இப்போ சொல்லுவான், அன்னைக்கும் சொல்லுவான். யுனைடெட் நேஷனே சொன்னேன், அமெரிக்காக்காரன் மட்டும் என்ன சொன்னான், ஆனால் அதில் பிரிட்டன்காரன் சேரலை. அதான் விஷயமே. எங்களுக்கு ரெண்டு நாடு கொள்கை தான், பிரிட்டன் அதை சொல்லுவான், ரெண்டு நாடு தான் அதுன்னு சொல்லி. பிரிட்டன் அதை ஏற்றுக்கவே இல்லை. பிரிட்டன் வந்து அவன் இதில் தலையிடவே இல்லை, ரெண்டு நாட்டு கொள்கையில் அவன் தலையிடவே இல்லை. பச்சை பொய் இது. அதை வந்து ரெண்டு நாடாக இவன் ஏற்றுக்கிற மாட்டான் இஸ்ரேல். அவன் ஏற்றுக்கலன்னா இங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் அன்னைக்கு 47 இருந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 30% இஸ்ரேலுக்கும் 70% பாலஸ்தீனம் என்று அதை பிரிக்க வேண்டி வரும். ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாம் இழந்துட்ட காரணத்தினால ஒரு 50-50 பிரித்து கூட ஒரு 50 நீ வச்சுக்க, 50 நீ வச்சுக்க, நீ ஒரு நாடு நீ ஒத்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை இருந்தால் அது தீர்வாகி போயிடும். அவங்கள பூரா அட்டைக்கு ஒட்டிக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த எங்களுடைய முன்னோர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கப்பட்டதை காப்பாற்றலைவன் 3000 வருஷமாக விட்டு எங்கே அட்டைக்கு ஒடுக்குனானா யார், அரேபியர்களை. எப்போ 1947 தூண்டி விடுறது போயிட்டான். செழிப்பாக இருக்கிறதுக்காக வேண்டிய 47 அவங்க வரும்போது முஸ்லீம் தான் மெஜாரிட்டி. முஸ்லீம் நாடு தான், நாட்டுக்கு பேர பாலஸ்தீன். சரிப்பா, நாட்டுக்கு பேர் ரோமே வச்சான். பாலஸ்தீனத்திலேருந்து ஒருத்தனும் வைக்கல, அரேபியனும் வைக்கல, உங்கள் கண்மணி நாயகமும் வைக்கல, அல்லாவும் வைக்கல, சகாபாக்களும் வைக்கல, எந்த காலிப்பேட்டும் வைக்கல. ரோமை வச்சான் பாலஸ்தீன் அப்படிங்கிற பேர் அந்த இடத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு. முஸ்லீம் மட்டும்தான், மெஜாரிட்டி இல்லை, முஸ்லீம் தான். முழுக்க யூதர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. உலக நாடு ஃபுல்லாக அது யூத நாடுங்கிற மாதிரி லாபி கொண்டு போயிட்டாங்க. பாலஸ்தீன்கிற பழைய காலத்து பாலஸ்தீன் மேப்பே உங்களுக்கு அனுப்புகிறேன். பாலஸ்தீன் எப்படி இருந்துச்சுங்கிறது, பாலஸ்தீன் நாணயம் எப்போ 1000 வருஷமா அப்படிதான் இருந்துச்சு. பாலஸ்தீன் பாஸ்போர்ட்டு, பாலஸ்தீன் பாஸ்போர்ட்டா கிழிஞ்சது. இது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு.
இது வந்து இதுக்கு பேரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். இது பாலஸ்தீன் பாஸ்போர்ட் கிடையாது. பாலஸ்தீன்ங்கிறது நாடு. ஆனா இது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். எல்லாத்துக்குமே என்கிட்ட காப்பி இருக்குது. எந்தா இருக்குல்ல இந்த காப்பி? இதான் நாங்களும் பார்க்குறோம்ல. ஐயா இது பிஜே ஐயா நீங்க வச்சிருக்கிற காப்பியே இது பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். அதை அழிச்சிட்டு பாலஸ்தீன் பாஸ்போர்ட் அப்படின்னு எழுதுங்க. அப்ப ஒருவேளை நம்புறதுக்கு ஏதாவது உங்க புண்ணியவான்கள் எல்லாருமே அல்லாஹ் அக்பர் சுபான் அல்லாஹ் அப்படின்னு கத்துவாங்க. இது இது இப்படியே கண்ணு முன்னாடி முழிச்சிருக்கும் போதே மொழியை தோன்றாப்புலன்னு பாருங்க. கொடுமையா அந்த காலத்துல வழங்கப்பட்டது பாலஸ்தீன்ங்கிற பேர்ல தான். அவங்க என்ன சொல்றாங்க, இது எங்களுக்கு வாக்களிக்கு முன்னாடி முஸ்லீம்கள் வந்தேரிகள்ங்கிறாங்க. எப்படி வந்து அவங்க தானே இருக்கிறான் அவன், பாலஸ்தீன்ல இருக்கிற மக்கள். அது அப்படி வந்தேரிகள் தான் அவங்க. ரோமருக்கு அப்புறம் அரேபியர்கள் உள்ள வந்தேரிகள் தான். சிறுவேல் தேசத்தில் அவங்க வந்தேரிகள் தான். இதில் நாணயத்தை காமிக்கிறாங்க பாருங்க. நாணயத்தில் என்ன எழுதியிருக்கு? பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு இருக்கு. இது என்ன பாலஸ்தீன மொழியா? இது அரபி மொழி. இது பாலஸ்தீன மொழி கிடையாது. கீழே இருக்கிறது 1927 இது எபிரேய மொழி. இது எபிரேய மொழி அப்படின்னா இஸ்ரேல் நாணயம். இந்த இஸ்ரேலுடைய பேரையும் வச்சிருக்கிறாங்க. இப்போ இது எபிரேய மொழி, இது பாலஸ்தீன் அப்படிங்கிறது இந்த ரோமே வச்ச பேரு. இது வந்து அரபி மொழி, பாலஸ்தீன மொழி கிடையாது. ஐயா இந்த பிஜேவுக்கு ஏதாவது சொல்லுங்க. மக்களும் வந்து யாருன்னு கேட்டா, இன்னைக்கு பாலஸ்தீனர்ல இருக்கிறாங்கல்ல, இவங்களையே கொஞ்சம் பேர் யூதர்கள் தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க. சரி சரி, இன்னும் இது இங்கேதான் நீங்க வந்து மனசை தேத்திக்கணும். பயந்துடக்கூடாது. ஒரு பயங்கரமான ஒரு மர்மம் முட்டிச்ச அவிழ்க்கிறாப்புல. இப்ப நீங்க எல்லாம் பயந்து போயிடாதீங்க. அப்படியே ரொம்ப கூர்மையா கேளுங்க. சொல்லுங்கய்யா. இவங்களே உள்ளவங்க கிறிஸ்தவர்களா இருந்தவங்க தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்ப கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருந்தவர்கள் தான் இன்னைய பாலஸ்தீனியர்கள். பாரியா, அப்ப பாலஸ்தீனர்கள் யாரு அப்படின்னா இவர் சொல்றாப்புல கிறிஸ்தவர்களும் முஸ்லிமார்கள் இருந்தவங்க தான் இப்ப பாலஸ்தீனியர்களா மாறிட்டாங்களாம். இப்ப பாருங்க அதிசயத்தை. அரபுகள் கிடையாது, அரேபியர்கள் தங்களை பாலஸ்தீனியர்கள்னு சொல்லலையா? அரபு நாட்டுல வந்தேரிகள் கிடையாது. பாத்தீங்களா எப்படி சொல்றாங்கன்னு? பாலஸ்தீனியர்கள்னு அப்படிங்கிறத ஒரு இன்டெஜேஷன் குரூப்பை உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூபத்துல அடிச்சு தள்ளுறாப்புல. இஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அங்க இருந்த யூதர்கள்ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமை அங்க மீதம் இருந்த யூதர்கள் பல பேர் முஸ்லீமா மாறி இருக்காங்க, கிறிஸ்டினா மாறி இருக்காங்க, கிறிஸ்டின் முஸ்லீமா மாறி. அவங்க தான் நீங்க ஹமாஸா இருக்கிறவங்க எல்லாம் அப்படி போட்டு தக்க. அதான் விஷயம். பாவம் அந்த ஜீவா டுடே அவருக்கு காதுல ரத்தம் வருதா என்னன்னு தெரியல. எப்படித்தான் இவ்வளவு நேரம் சகிச்சு, அது வேற ஒருத்தனா இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பாங்களே. இவர் அவ்வளவு அதிசயமா கேட்கிறாப்புல புதுசா. ஏன்னு கேட்டா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இஸ்லாமியர்களா மாறினாங்களாம். அந்த இஸ்லாமியர்கள் தான் பாலஸ்தீனியர்கள்னு சொன்னாங்களாம். அந்த பாலஸ்தீனியர்கள் தான் இப்ப ஹமாஸா. அப்ப யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இப்ப இருக்கிற ஹமாஸா. எப்படி இந்த மனுஷனுக்கு என்ன புத்தி இருக்குன்னு தெரியல. இவங்களே உள்ளவங்க கிறிஸ்தவர்களா இருந்தவங்க தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்ப கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இருந்தவர்கள் தான் இன்னைய பாலஸ்தீனியர்கள். அரபுகள் கிடையாது, அரபு நாட்டுல வந்தேரிகள் கிடையாது. இஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அங்க இருந்த யூதர்கள்ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமை அங்க மீதம் இருந்த யூதர்கள் பல பேர் முஸ்லீமா மாறி இருக்காங்க, கிறிஸ்டினா மாறி இருக்காங்க, கிறிஸ்டின் முஸ்லீமா மாறி. அவங்க தான் நீங்க ஹமாஸா இருக்கிறவங்க எல்லாம். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற ஹமாஸ் எல்லாமே ஹூதி, எசபுல்லா எல்லாருமே எல்லா பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் யாருன்னா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்டுக்கிறங்க ஹமாஸா மாறிட்டாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தான் ஹமாஸா இருக்கிறாங்க. என்ன நீங்கள் இத்தனை பிஜே மாதிரியான ஒரு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் நீங்கள் எல்லாம் கேட்டு யார் இவருக்கு சொல்ல? அல்லாஹ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஹமாஸா இருக்கிறவங்க யாரும் அரபு நாட்டுக்கு அரபு நாடுகள்ல அவங்க முன்னாள் யூதர்கள், முன்னாள் கிறிஸ்தவர்கள் தான். முன்னாள் யூதர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தவங்க இந்த கொள்கை பிடிச்சி போய். யாருடைய கொள்கை? கண்மணி நாயத்தின் கொள்கையெல்லாம் பிடிச்சி போச்சா யாருக்கு? யூதர்களுக்கு. சரி, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னு வந்துட்டாங்க. அதாவது அவங்க யாருமே நபியா ஏத்துக்கிற மாட்டாங்க. தன்னுடைய சொந்த மதத்துல இஸ்ரேல் ஜனத்துல யாராவது நபி வந்தாதான் ஏத்துக்குருவாங்களே தவிர மற்றபடி வேற ஜாதி எல்லாம் அவங்க நபின்னு யாரையும் ஏத்துக்கிற மாட்டாங்க. அடிச்சு விடுறாப்புல. வந்ததுக்கு பிறகு அப்ப இஸ்லாம் மார்க் அடிப்பெல்லாம் சிந்திப்பாங்க. அப்படி அடிக்கும் போது எங்க நாட்டை எங்க பாலஸ்தீன் நாட்டை எதுக்கு அபகரிக்கிற? நீ தான் போயிட்டீல. அதை இன்னும் சொல்லணும், வாக்களிக்கட்ட பூமின்னு சொன்னா இவங்களும் அதுக்கு உரியவங்களா தானே இருக்கிறாங்க. அந்த பூமிக்காரங்க இவங்க வந்து போய் குடியமர்த்தி இருந்தா நீ வேற மாதிரி பேசலாம். சரி, அந்த பாலஸ்தீன சமுதாயமும் யூத சமுதாயம் தான்.
ஆஹா. பாலஸ்தீன சமுதாயம் யூதர்களாம். நல்லா கவனிச்சுக்கிறீங்க எல்லா கிறிஸ்தவர்களும். என்ன நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க சொல்றாரு பாருங்க பிஜே. இப்போ பாலஸ்தீனத்தில் உள்ளவங்கெல்லாம் யூதர்களாம். இதுக்கு முன்னாடி இருந்த யூதர்கள் தான் முஸ்லீமாக மாறி அப்புறம் பாலஸ்தீனர்களாக மாறிட்டாங்களே. இப்போ காசாவில் சாகுறாங்கல்ல, ஆயிரக்கணக்கில் சாகுறாங்க, லட்சக்கணக்கில் சாகுறாங்க. இவங்கெல்லாம் யார்? முதல்ல சின்னுவார், அப்புறம் ஹனியா, இவங்கெல்லாம் யாருன்னா முதல்ல யூதர்களாக இருந்தவங்க தான். இப்போ நீங்கள் என்ன இந்த உலகத்துக்கே தெரியாத வரலாறு. இதுதான் மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கிறது அப்படின்னு. எப்படிப்பட்ட மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. சரி, நம்ம காதுல எதுவும் ரத்தம் வருதான்னு பார்த்துருவோம். இல்ல 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 வரல. சரி, சீக்கிரம் வந்துரும் போல இருக்கு. அந்த ஹமாஸும் யூத சமுதாயம் தான், யூதரோ கிறிஸ்தவரோ. அப்போ அவங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி, அவங்க பூமியில அவங்க இருக்கிறாங்க. அப்போ வாக்களிக்க பூமி என்பது வந்து அந்த இனத்துக்குரியதாக இருந்தால் இவங்களும் இனத்தால் யூதர்கள் தானே. இஸ்லாம் தானே அழிச்சிருச்சு. லாஜிக் கட்டு தேசிய இனத்தின்படி இவனும் யூதர் யூதன் தானே. எப்படி உடனே நம்பிடுறாங்க இந்த யூடியூப் சேனல்ல உள்ளவங்க. அப்படித்தான் ரொம்ப ரொம்ப பேட்டி சொல்றவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறது. அதை கரெக்டாக நம்பிவிட்டாப்புல இவரு. ஐயா ஜீவா டுடே ஐயா, தயவு செய்து யாரை நம்பினாலும் இந்த புண்ணியவான்களை நம்பாதீங்க ஐயா. என்ன செய்யறது? மதம் தான் முஸ்லீம், மதம் தான் முஸ்லீம் தவிர இவன் யூதன் தான். மதம் தான் முஸ்லீம். பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மதம் தான் முஸ்லீம். பாலஸ்தீனத்தில் உள்ள எல்லா பயங்கரவாதிகளும் ஹமாஸ் எல்லாமே மதம் தான் முஸ்லீம். ஆனா ஒரிஜினலா அவங்க யூதர்கள். அதான் இவங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இவங்களும் வாக்களிக்கப்பட்டவர். வாக்களிக்கப்பட்டவர்களுக்குள்ளதான் ஆமா, அந்த இடத்துல அது இனத்தை தான் சொல்லுது. யூத இனம், இஸ்ரேல் இனம். ஏன்னா அப்படித்தானே வருது. இப்ப சவுதிக்காரன் வந்து நுழைஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட தான் கேட்கல, அது வேற நாட்டுக்காரன். வேற நாட்டுக்காரன். ஆமா. பாலஸ்தீன்ல இருந்த மக்கள் யாருன்னு கேட்டா, அன்றைக்கு உமர் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிந்தி பிந்தி தொடர்ச்சியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அப்படி போடு சக்க. அப்போ உமர் காலத்துல எல்லாம் யூதர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துல இருந்திருக்கிறாங்க, பாலஸ்தீனத்துல இருந்திருக்கிறாங்களாம். சரி, ஏத்துக்கணும் இருந்தாங்க, ஏத்துக்கிறாதவங்க வேற பக்கம் ஓடி போயிட்டாங்க. இவங்க கையில நாடு வந்தோடனே முஸ்லீம் எல்லாம் முஸ்லீமான உடனே பாலஸ்தீன் நாடுன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாரும் முஸ்லீமா தான் இருந்தாங்க. பாலஸ்தீன் நாடுன்னு ஆக்கக்கூடிய நேரத்தில் வந்து யூதர்கள். பாலஸ்தீன் நாடுன்னு யார் ஆக்குனது? ரோமன் பேர் வச்சான். எவன் பாலஸ்தீன் நாடுன்னு அங்க அறிவிச்சான்? கர்த்தர் அல்லாஹ் எல்லாம் ஒண்ணுதான், கடவுளுங்கிற கான்செப்ட் தானே. அப்ப இது வந்து சரி, நேரம் ரொம்ப நேரமாயிருச்சு. சரி, இப்போ பிஜேயின் பொய்கள் 3ஆம் பாகம் அப்படின்னு நாளைக்கு 3ஆம் பாகத்துக்கு போவோம். இன்னைக்கு இதோட முடிப்போம்.